வாங்க சொல்லுங்க. சீப்பு காணோம். எப்போ இருந்து காணோம்? 2 நாளாக காணோம். ஓகே. லாஸ்ட்டாக நீங்கள் சீப்பை எப்போ தலை வாரினீங்க? சீப்பை வச்சு 2 மாதத்துக்கு முன்னாடி வாரினீங்க. காணாமல் போனது 2 நாளைக்கு முன்னாடி. அப்போனா நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி சீப்பு வாரினது யாரோ பார்த்துருக்காங்க, உங்களை வாட்ச் பண்ணியிருக்காங்க 2 மாதமா. அந்த 2 மாதமாக வாட்ச் தொடர்ந்து ஒரு 2 வாரத்துக்கு நீங்கள் சீப்பு எடுத்துருக்காங்க. ஆமாம் சார். நிச்சயமாக இது தெரிய வருது. ஆமாம் சார். நீங்கள் சீப்பை பின் பாக்கெட்டில் வைப்பீங்களா, ஃப்ரண்ட் பாக்கெட்டில் வைப்பீங்களா? பேக் பாக்கெட்டில் தான் சார். பேக் பாக்கெட்டில். எனக்காக இந்த 2 மாதத்தில் யாராவது பின் பாக்கெட் வந்து இதை எடுக்கிற மாதிரி உங்களுக்கு உணவு தோன்றிருக்கா? ஆனால் உங்களை மாதிரியே இருப்பா சார் பார்க்கறதுக்கு. அவங்க வந்து சார் என்ன கலர் சீப்பு சொல்லுங்கள்? ஒரு சிகப்பும் பச்சையும் கலந்து சார். சிகப்பும் பச்சையும் கலந்த கலர். கரெக்ட். ஏன்னா எனக்கு போன மாதம் ஒரு கைதி அட்லீஸ்ட் வந்து வந்தாப்புல, அவர் தீவிரமாக விசாரிக்கிறதுல அவர்கிட்ட இருந்த பொருட்களில் முக்கியமாக சீப்பு இருந்தது. அதனால எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. ராசியான சீப்பு அது ஆட்டின் கூட இருக்கு சார். அந்த கேஸ் பேர் கைதி கைநாயிரம். அந்த ஆளுக்கு வேறு வேலையே கிடையாது. எல்லாத்தையும் சீப் அடிக்கிறது தான் வேலை. அது உங்ககிட்டயே சீப்பான விஷயத்த சீப்பாக பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க, எந்த இதுவும் மன தவறப்படாதீங்க. ஐயா கிட்ட சொல்லிட்டல அந்த நம்பிக்கையில் இருக்கு. உங்கள் சீப் இருக்கும். உங்கள் சீப்பில் நீங்கள் திருப்பி தலை வாருவீங்க. திருப்பி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆட்டி ஆடுங்க. முடி அழகாகும். சரி, கவலைப்படாதீங்க. உங்கள் அட்ரஸ், உங்கள் பேர் எல்லாம் விசாரிக்கிறோம். விசாரிச்சு நாங்கள் என்ன தகவல் கொடுக்குறோம். நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அமௌண்ட்டு 1500 இல்லை சார். நான் மொட்டை ஆச்சுங்க சார். வேறு யாருப்பா கேஸு? வேற எதுவும் இல்லை சார். வந்த ஒருத்தனை விட்டு இப்படி உட்காந்துக்கிறீங்க. என்ன பண்ண சொல்ற? 1500 கூட வரேன்னா அப்போ எப்படி அந்த கேஸ் நிறுத்தம் பண்ண முடியும்? நம்ம ஸ்டேஷனுக்கு என்ன பண்ணுறது இப்போ? சார் ஷார்ட் ஆரம்பிச்சிச்சு. ரெடி கட்டு.